உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னான் போலி செய்திகள் எப்படி சொன்னான் ஃபேக் நியூஸ். இதில் பாருங்க சில விஷயங்கள் போட்டு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜினுடைய பெயர், ஓகே, அந்த பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் புதிய போட்டிருக்கிறாங்க. அது என்ன விஷயம் மட்டும் சொன்னா இது பார்த்துருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் இப்படி காண்ட்ரிபிங்க அந்த தம்பி தெரியா பார்த்துருக்கிறாரு ரைட். இது வந்து இப்போ இப்படி இதை வந்து உண்மையாக பொய்யானு தெரியுமா உங்களுக்கு சரி? யார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க லைக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க, டக்குனு லைக் ஷேர் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தால், ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, டக்குனு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அது என்ன விளக்கம்னு சொல்லி. நாங்களும் அதான் செய்யணும். உள்ளுக்குறது பார்த்தா அது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ரைட். அதில் வந்து ஒரு 10 லைக்ஸும் 10 ஃபாலோவர்ஸ் தான் தோணுது ரைட். ஒரு ஒஃபிஷியல், அதாவது ஒரு நிறுவனத்தினால ஒஃபிஷியலாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபேஸ்புக் பேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ அதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டவையா உறுதிப்படுத்தப்படாதவையான்னு சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு விஷயம்லாம் இருந்தது ரைட். அப்போ அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இது ஒரு ஃபேக் நியூஸ். சும்மா அவங்களோட பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சும்மா கண்டுபிடி போட்டு கொண்டு வந்த செய்திகள் தான் இவை ரைட். இப்போ இப்படியான விஷயங்கள் செய்திகளை நீங்கள் பார்க்க போஸ்ட் பார்க்கும்போது அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது உண்மையான செய்தியா போலியான செய்தியானு உங்களுக்கு தெரியும். அதை உண்மையான சொன்னால் நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறது ஓகே. ஆனால் போலி செய்தின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்த விட்டு கடந்து வருவது தான் உங்களுக்கு சிறந்தது. பார்த்துருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட் யாராவது ஒத்தனையாக பார்க்கல நீங்கள் எங்கேயும் பார்க்கல நீங்கள் நம்பி தான் பார்க்குறது ரைட். ஃபேக் ஸ்பீச்னு சொல்லி ஒரு விஷயம் தான் வெறுப்பு பேஜ்னு சொல்லி ஏன்னா இதில் பார்க்க ஒரு விஷயம் இனவெறுப்பு இனவெறி யூதரிப்பு அல்லது சகிப்புத்தன்மை அடிப்படையிலான பிற வகை வெறுப்புகளை பரப்பு தூண்டும் ஊக்குவிக்கும் அல்லது நியாயப்படுத்தும் அனைத்து வகையான வெளிப்பாடுகள். அதாவது ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு மொழி ஏதோ ஒரு விஷயங்களை நாங்கள் இழிவுபடுத்துகின்ற மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாமே இந்த வெறுப்பு பேஜ் விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆக்கிரமிப்பு, தேசியவாதம் மற்றும் இனவாதத்தால் வெளிப்படுத்தப்படும் சகிப்புத்தன்மை, சிறுபான்மையினர் புலம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்த மக்கள் மீதான பாகுபாடு மற்றும் விரோதம். ஏன்னா இப்போ இது வந்து எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இருக்கிற விஷயம் தான் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை போன்ற விஷயங்கள் வந்து இலங்கையில அதிக அளவில் இருக்கின்ற ஒரு விடயம் ரைட். அப்ப அது சார்பான விஷயங்களை அவங்களை நாங்கள் இழிவுபடுத்துற மாதிரியோ கேவலப்படுத்துற மாதிரியோ அவர்களை குத்தி காட்டுற மாதிரியோ நாங்கள் நடந்து கொள்வது எல்லாமே இந்த ஹேட் ஸ்பீச், அதாவது வெறுப்பு பேச்சு என்ற விஷயத்துக்குள்ள வந்துடும். ஆகவே நாங்கள் வந்து இப்போ வெளியிலையும் சரி ஸ்கூல்லையும் சரி எங்கேயுமே சரி என்ன ஒருவரை வந்து தாக்கின்ற விதமாகவோ அவர் மனதை காயப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து பகிரக்கூடாது. ஏன்னா அவங்களை நாங்கள் திட்டவும் கூடாது. நமது பாடசாலை சமூக சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த கருத்தரம்பு ஆரம்பிக்கும் போது ஊடகம் என்றால் என்ன, ஊடகத்துடைய தாக்கம், ஊடகத்துடைய விருப்பங்கள்லாம் தெரியாமல் பல மாணவர்களது மந்த நிலையில் இருந்ததை நான் அவதானித்தேன். இந்த முடிவு அணியம் பல 90 விதமான மாணவர்களுக்கு நாங்கள் தாங்களும் ஊடகங்களாக வர வேண்டும் என்ற எண்ணப்பாங்க விதைத்த மனோரன் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூக சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகத்துடைய தாக்கம், இந்த நாங்கள் ஊடகத்தை நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு வரலாம், சமூகத்துக்கு ஊடகம் எப்படி ஒன்றித்து பயணிக்க முடியும், மற்றது ஊடகத்தினுடைய தாற்பயம், ஊடக நாங்கள் ஊடகத்தை சாதிக்கலாம், ஊடகம் அந்த ஒவ்வொரு இந்த செய்தியை மக்களுக்கு எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக எடுத்து சொல்லுகின்ற விடயத்தை மிகவும் தெளிவாகவும் தன்னுடைய நிகழ்ச்சி தொகுப்புகளாகவும் உங்களை உணர வைத்து உங்களையும் எதிர்காலத்தில் ஒரு ஊடகவியலாளர் மாற்றுவதற்கு நல்ல விதைத்த ஊடகவியலாளர் மனோன் அவர்களுக்கு மீண்டும் அது பாடசாலை அதிபர், பாடசாலை ஆசிரியை, மாணவர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வந்து எங்களுக்கு இந்த மீடியா சார்பாக இந்த தகவல் வாங்கி அண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதனால் எங்கள் பாடசாலை மாணவர்களுக்கும் மீடியா துறை சார்ந்த அறிவும் அதில் ஈடுபடணும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் ஒரு மீடியா துறையில் இருக்கிறதுக்கு என்னென்ன தகவல் வேணும் திறமை வேணுன்றதையும் அண்ணா விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே நன்றி சொல்லி நேரத்தில் நன்றி செய்வேன்.